இந்த பயறு வடை சுட போய் கடைசியில் பாருங்க இப்படின்னு வந்துட்டு உடஞ்சி வந்துட்டு என்னென்ன எனக்கு இந்த வடை சுட தெரியாது. இந்த வடை மட்டும் சுடுவேன். இது வந்து நம்மளோட பருப்பு வடை இப்படிதான் வந்துருக்கு. இப்போ நாங்கள் மிக்சர் மாதிரி ஆடுவோம். அதை அப்படி தூளாகிட்டு இருந்தேன். இதில் அவ்வளோ செய்யப்பட்டேன். மற்ற வடை செஞ்சுருக்கேன். இதுவும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கு. நாங்கள் அப்படி தூராகி சாப்பிடலாம். வடையண்டு எதிர்பார்த்தது மிக்சராக போயிட்டுது. ஸோ அதனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரே ஒரு வடை தான் வடை மாதிரி வந்தது. சாமிக்கு படைச்சிருக்கு. இதெல்லாம் மிக்சர் ஆகிட்டுது. பார்த்தீங்கன்னா இந்த வடை தான் பிழைச்சிட்டு இந்த பலகாரம் ஓகே வந்துருக்கு. 5 பலகாரம் இது ஃபஸ்ட்டே வந்து செய்கிறேன். பலகாரம் நான் செய்கிறேன்ல அது நல்லா வந்துருக்கு. ஃப்ரூட்ஸ் இந்த உடைஞ்சி வைக்கிறது பலகாரம் ஓகே வந்துருக்கு. இதுதான் பிழைச்சி போயிட்டு என்ன வடை பிழைச்சிட்டு அந்த பலகாரம் ஓகே சூப்பராக அதுக்கு ஃபஸ்ட்டே வச்சபடியா ஓகே. இதுதான் பலகாரம் அரியதர் கொடுத்துருவாங்க ஏற்படுத்தாங்க. வேறுங்க கொஞ்சம் பேர்ன் பண்ணிட்டால மற்றபடி ஓகே. ஸோ ஐம் ஹாப்பி. என்ன இது செங்கல் மாதிரி கிடக்குது? என்ன இது? செங்கல் வேண்டாம். இது வந்தால் பலகாரம் எங்கிட்ட ஒரு பயப்படாங்க. மஞ்சள் எடுக்குது கொஞ்சம் உடஞ்சி இங்கே இருக்குது. இது இந்த பலகாரம் இது இந்த உடஞ்சி தருங்க. இது அரியதரம் சாப்பாடு அரியதரம் அரியதரமா சாப்பிட்டு பாருங்க. அப்படி வந்து ஆண்டிக்கு தெரியும் அப்படி செய்ய. இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர் வந்து பலகாரம். எங்களோட ஒரு பலகாரம் அங்கே இப்படி சொல்ல முடியாது. நான் இப்படி தான் இங்கே சொல்லுவேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சுக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்க பிஸ்கட் மாதிரி இருக்குது. ஆனால் பிஸ்கட் இல்லை. சொன்னாட்டம் பாருங்க. 2 உடைச்சி கடை தெரியும் சுடுது. காட்டும் இங்கே இருங்க எப்படி சுட்டுக்காண்டு பலகாரம் அந்த மாதிரி இருக்குது. என்னென்னா வச்சு சாப்பிடலாம். நல்லா போயிடும். உடனே சாப்பிட்டு முடிக்கணும். இல்லாட்டி அவ்வளோ தான்.